ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மதியம் லன்ச் தான் நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹாப்பியாக மகிழ்ச்சியாக எல்லாருமே கொண்டாடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜ் பிரியாணி அண்ட் பார்த்திங்கன்னா ஷைடிஸ் வந்து ஸ்பெஷலாக எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான வெஜ் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன் 3 எடுத்திருக்கோம், டொமேட்டோ 4 எடுத்திருக்கோம், அப்புறம் ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். நம்ம வந்து குக்கரில் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாதம் வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, அது ஆயில் வந்து சூடாகினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிஞ்சி இலை, அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸ்டார் பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நீங்கள் என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். அது எப்படி வெடிச்சிச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஒடியாந்துட்டேன் டக்குன்னு. எனக்கு ரொம்ப பயம். ஓகேங்களா? எண்ணெய் தெளிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த புண்காயம் வந்து சீக்கிரமாகவே ஆறாது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன், அது எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும். வதங்கி முடித்தா தான் அதனுடைய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்களும் என்ன ரெசிபி செஞ்சாலுமே அது நல்லா வதக்குங்க. அது வதக்கி நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக அடிப்பொலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி நம்மள மாதிரி செய்யுங்க. ஓகேங்களா? நல்லா வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் வந்து இது தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லா வதங்கும் அந்த டொமேட்டோ. கொஞ்சம் லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கிட்டு இருந்துச்சா, சரி நம்ம போய் வந்து ரைஸ் வந்து நம்ம வந்து கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டோம். நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு தேவையான 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்குள்ளேயே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி எடுத்துருக்கோம். நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோம்ல அந்த அளவு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா வந்து கொதிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து தம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இதே நம்ம வந்து குக்கரில் நம்ம போட்டோன்னா விசில் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஓகேங்களா? நாங்கள் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சோம். 3 விசில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? விசில் வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம சைடாகவே நம்ம வந்து மற்ற க்ளீனிங் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம். சைடாகவே நம்ம வந்து சைட் டிஷ்ஷும் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன சைட் டிஷ்னு வந்து உங்களுக்கு வந்து கடைசியாக சொல்கிறேன். சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். வெஜ் பிரியாணிக்கும் அதுக்கும் அல்டிமேட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? நல்லா இங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி செஞ்சாலே நான் தான் அதிகமாக சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து விசில் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். 3 விசில் விட்டுருந்தோம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து விசில் பார்த்துக்கணும். லாஸ்ட்டாக வந்து கீ சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா கீ சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சுத்தமாகவே அடி பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். வீட்டில் இருக்கிற ரைஸ் வச்சு நம்ம செஞ்சுருந்தோம். அதுவே சூப்பராக வந்திருக்கு. டொமேட்டோ ரைஸ் எங்கள் வீட்டில் செய்கிறது ஸ்பெஷல் தான். எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக வந்து ரெசிபி இப்படி தான் வந்துருந்துச்சு. தக்காளி வெஜ் பிரியாணி அண்ட் பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா அண்ட் முட்டை. டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவல்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.